எல்லார் வீட்லேயுமே செடிகள் வந்து இருக்கும். செடிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு இப்போ வந்து மாவு பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாவு பூச்சி எப்படி விரட்டுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயில் காலங்கள் ஆரம்பித்தாலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாவு பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாவு பூச்சி வந்தாலுமே நம்மளுக்கு வந்து எறும்புகளுமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாவு பூச்சியை விரட்டுறோமோ அப்போ தான் வந்து செடிகளையுமே நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா செடி வந்து நம்மளுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ஸ்ப்ரே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னா அரிசி கலந்த தண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அதை எடுத்து ஒரு 3 நாளைக்காவது நம்ம வந்து மூடி போட்டு அதை வந்து புளிக்க வைக்க ஆரம்பிக்கணும். அந்த தண்ணியை வந்து புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஆடைகள் வந்துடும், கீழே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இறங்கிரும். இதை வந்து நான் இப்போ வந்து பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த மாவு பூச்சி பார்த்திங்கன்னா செடியோட ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு தான் இருக்கும். நம்ம கையில் எடுத்தாலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு ஜெல் மாதிரி வந்து சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன தான் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே அந்த மாவு பூச்சி அவ்வளோ சீக்கிரம் போகாது. இந்த மாதிரி நம்ம புளிக்க வச்ச தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது சீக்கிரமாகவே அந்த மாவு பூச்சியுமே நம்ம வந்து விரட்ட முடியும். இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வெள்ளைப்பூச்சி எல்லாமே வந்து கீழே வந்து உதிர ஆரம்பிக்கும். நம்ம என்ன தான் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கீழே வந்து உதிராது. இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை புளிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த மேலே உள்ள பூச்சிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து உதிர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.